ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருக்கீங்க நம்புகிறேன். சாரி கண்டினியூஸாக வீடியோஸ் போட முடியல. அட்லீஸ்ட் ஷார்ட்ஸ் ஆச்சும் போட ட்ரை பண்ணணும் தான் நினைக்கிறேன். பட் அதுவுமே வந்துட்டு போட முடிய மாட்டேங்குது. 2 குட்டீஸ் இருக்காங்களா, அப்பப்போ அவங்களுக்கும் லீவ் விட்டுடுறாங்களா. ஸோ அவங்க வீட்டில் இருந்தாலே நம்ம யூடியூப்னு ஒன்று வச்சுருக்கோம் அப்படிங்கிறதே மறந்து போயிடுது. நானும் நிறைய கண்டென்ட் ரெடி பண்ணி வைப்பேன், வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பிளானும் பண்ணுவேன். பட் ஆட்டோமேட்டிக்காக கடகடன் வேலை போயிட்டுருக்கும் போது அந்த வீடியோங்கிற ஒரு விஷயத்தையே மறந்துட்டு கடகடன் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் அச்சோ வீடியோ எடுக்கலான்னு பிளான் பண்ணமே, பார்த்தா வீடியோவே எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆஃப் மைண்டாக தான் இருக்குது. தம்பிக்கு நடுவில் உடம்பு முடியாமல் போனது, ஹஸ்பண்டுக்கும் நான் கண் அது இதுன்னு சொல்லிட்டு. பட் இனிமே வந்துட்டு எங்கேயுமே நம்ம டவுன் ஆக மாட்டோம். கண்டிப்பாக ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணி நம்ம தான் ஒரு கோளாறு அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வீட்டில் இருக்கவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லி வச்சு எப்பா இதெல்லாம் எடுப்பா இதெல்லாம் செய்ப்பான்னு சொன்னால் எடுத்துட்டேம்பாங்க. பட் வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், கேட்டால் கேமரா ஆன் பண்ணவே மறந்துட்டேன் அப்படிம்பாங்க. இப்படி தாங்க நிறைய டைம் நடக்கும் இல்லைங்களா. ஆன் பண்ணாலும் ப்ராப்பராக எடுத்து வைக்க மாட்டாங்க, ஏடா கூடமாக ஏதாவது எடுத்து வைப்பாங்க, அதுவும் பிட்டாக எடுத்து வைப்பாங்க. அதை நான் எங்கே எடிட் பண்ணி போடுறது? எப்படி சொன்னாலும் அவங்களும் மாறுற மாதிரி இல்லை. நானும் அப்பப்போ இன்ஸ்டா யூடியூபுங்கிற ஒரு விஷயத்தையே மறந்து போயிடுறேன். இனி மறக்காமல் இருக்கணும், பார்க்கலாம் எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாகவே இன்றைக்கி டே சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சுங்க. இது வந்துட்டு ஒரு ட்ராவலிங் விலாக் தான். நீங்கள் வீடியோ கண்டினியூஸாக போடுங்கன்னு சொன்னதுனால வந்துட்டு இதை ஷேர் பண்ணியிருக்கேன். அன்பு உள்ளங்கள் அனைவரும் மன்னித்து விடுங்கள், ஏதேனும் பிழைகள் இருந்தால். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ காலையிலே டேவை சூப்பராக கோலத்தோடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம வீட்டு மனுஷர் என்ன ஆச்சுன்னு தெரியல. நேற்று பீக்கிங்கா நைட்டு 1 மணிக்கு தான் ஆஃபீஸ்லேருந்தே வந்தாங்க. வந்த உடனே வந்துட்டு நாளைக்கு திருநள்ளாறு போகலாமான்னு கேட்டாங்க. என்ன அதிசயம்லாம் நடக்குது, நம்ம 2 மாதமாக கேட்டுக்கிட்டு இருக்கோம் போகலாம் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த மனுஷன் என்னடா திடீர்னு நாளைக்கு போகலான்னு சொல்லிட்டாரே. ஓகே, அவரே கேட்குறதே பெரிய விஷயம். ஓகேப்பா போகலான்னு நானும் சொல்லிட்டேன். காலையிலே கிளம்பணும் அப்படின்ட்டாங்க. பாப்பா இங்கே இல்லை, லீவுக்கு அம்மா வீட்டுக்கு போயிருந்தா, தம்பி மட்டும் தான் என் கூட இருந்தான். ஸோ வந்துட்டு காலையிலே கடகடன்னு வந்துட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்லேயே விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு ஒரு 7 மணி போல், 7 மணியில் ஒரு 8 மணி போல் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். அண்ட் எங்கள் கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோட மேனேஜர் ஃபேமிலியும் வராங்க. ஆக்சுவலாக பிளானே வந்துட்டு அவங்க போட்டது, அவங்க கூட நாங்களும் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். இப்படியோ ஒன்று கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தோம். ஃபைனலாக கிளம்பியாச்சு. ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன், பட் சடனாக கிளம்புன்னு எதிர்பார்க்கவே இல்லை. சனீஸ்வர பகவான் இன்றைக்கி தான் எங்களை வர வைக்கணும்னு விதிச்சிருக்காரு போல். காலையிலே கிளம்பிட்டோம். ஹஸ்பண்ட்டு ரொம்ப நேரமாக நான் ட்ரைவ் பண்ணுறப்பான்ட்டு பேசிட்டு வரேன். நம்ம பேசுகிறத மனுஷன் காதலையே வாங்கலை, ஏதோ ஆஃப் மைண்டாக வந்துக்கிட்டு இருக்காரு. பாவம் மனுஷன் நைட்டு 1 மணிக்கு தான் வந்தாரா, தூக்கம் வேற இல்லையா, பாவமாக இருந்துச்சு. அப்படியே பேச்சு கொடுத்துட்டே கிளம்பிட்டோம். ராசியெல்லாம் நம்புவீங்களா? நான் நம்ப மாட்டேன், ஆனால் கடவுளை நிறைய நம்புவேன். திடீர்னு ஃப்ரெண்டு ஒருத்தி கால் அடித்து ஏதோ குரூப் கால் பேசிக்கிட்டே இருந்தோம். சும்மாவே நம்ம 1 மணி நேரம் பேசுவோம், எதனா கதை கிடைச்சா சொல்லவா வேணும். பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒருத்தி கிளப்பி விட்டா. எல்லாரும் என்ன ராசின்னு ஃபஸ்ட்டு என்ன தான் கேட்டாளுங்க. நான் தான் மாட்டினேன், மேஷ ராசின்னு சொன்னேன். என்னது மேஷ ராசியா? உனக்கு தாம்மா முதல்ல 7 ஆரம்பிக்குது, பார்த்து பத்திரமா இரு, கோவப்படாத அப்படி இப்படின்ட்டு. இதுக்கெல்லாம் நான் இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டேன். பட் எங்கள் அம்மா இருக்காங்க பாருங்கள், டெய்லி காலையில் எந்திரிச்சு சன் டிவியோ ஏதாவது ஒரு டிவியை வச்சுட்டு அதில் ராசி பலன் சொல்லுவாங்க பாருங்களேன். அதில் எனக்கு, எங்கள் வீட்டுக்காருக்கு, எங்கள் அண்ணனுக்கு எல்லாருக்கும் என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு காலையிலே ஃபோன் அடிச்சு இன்றைக்கி தம்பி பத்திரம், பார்த்து பொறுமையாக போக சொல்லு அப்படின்ட்டு. சாதாரணமாக இருந்தாலே நம்ம எதையும் யோசிக்க மாட்டோம். பட் இவங்க இந்த மாதிரிலாம் ஏதாவது கிளப்பி விடும் போது அன்றைக்கி நாள் முழுக்க மைண்டே ஏதோ டவுன் ஆன மாதிரி இருக்கும். ஒரு வாட்டி ஒரு ஃபோன் பண்ணி எடுக்கலனாலே அச்சோ என்னடா இது ஃபோன் பண்ணி எடுக்கவே இல்லையே, அம்மா வேறு இப்படி சொன்னாங்களே அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். பட் இப்போ அதுக்கெலாம் வந்துட்டு சுத்தமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது. எந்த ஒரு விஷயம் நம்மளை டவுன் ஆக்குதோ நிச்சயம் அந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கவே கூடாது. கடவுளை மீறின சக்தி இங்கே எதுவுமே கிடையாது. எனக்கு ஏன் திடீர்னு திருநள்ளாறு போகணுன்னு ஒரு ஆசை அப்படின்னா, சனீஸ்வர பகவானும் ரொம்ப பிடிக்கும். இந்த சங்கடம் தீக்கும் சனீஸ்வரன் சொல்லிட்டு ஒரு சீரியல் போயிட்டு இருந்துச்சு இல்லைங்களா, அதில் இருந்து சனீஸ்வர பகவானும் ரொம்ப பிடிக்கும். அதை வந்துட்டு நானும் ஹஸ்பண்டும் ஃபுல்லாக உட்காந்து பார்த்தோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒவ்வொன்றையும் அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அவருடைய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, அவருடைய மகிமைகள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நான் அதிலிருந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எத்தனை பேர் சங்கடம் தீக்கும் சனீஸ்வரன் ஜீ தமிழில் பார்த்துருக்கீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஜீ தமிழ் தான் நினைக்கிறேன், தவறாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிருங்க. நல்லா ஃப்ரீயாக பார்த்துட்டு வந்தோம், கூட்டமே இல்லை. ஆனால் வந்துட்டு நல்ல கோயிலை சுத்த விட்டு தரிசனம் பார்க்க விட்டாங்க.
கடைசியாக சாமியை பார்த்துட்டு நம்ம பகவானுக்கும் அப்படியே வந்துட்டு எள்ளு தீபம் போட்டுட்டு வந்தாச்சு. இங்கே எள்ளு தீபம் போடுற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எண்ணெய் பார்த்து தான் வந்துட்டு பாதம் வைக்கணும். எந்த ஒரு தெய்வத்தை பார்க்க போகிறதுனாலும் குறைகளோட மட்டும் போய் நிற்காதீங்க. மன நிறைவா நீ பார்த்துக்கோப்பா உன்கிட்ட வந்து நின்றுருக்கேன் அப்படின்ற ஒரு வார்த்தைகளோட போய் நில்லுங்க. கஷ்டத்தை கடவுள் எப்போவுமே கொடுக்க மாட்டாங்க. நம்மளோட எண்ணத்துக்கும் செயலுக்கும் எப்போவுமே வலிமை ரொம்ப அதிகம். நம்ம என்ன நினைக்கிறோமோ என்ன செய்கிறோமோ அதுக்கான பிரதிபலன் நிச்சயம் நமக்கு கிடைக்கும். நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும். அப்படியே சாமி தரிசனத்தில் முடிச்சுட்டு வெளியில் வந்தால் லைனாக ஃபுல்லாக வந்துட்டு நிறைய சாம்பிராணி வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு இது என்னன்னே தெரியல. அப்புறம் அவங்ககிட்ட கேட்கும் போது தான் வந்துட்டு ஒவ்வொன்றுத்தையும் வந்துட்டு அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பால் குங்குலியம் இது வந்துட்டு குழந்தைங்களுக்கு போடும்போது சளியோ இல்லை வந்துட்டு ஈரமோ வந்து அந்தளவுக்கு பிடிக்காது. குபேர சாம்பிராணி, தெய்வீக சாம்பிராணி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கலர் மிக்சர். இந்த ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலர் மிக்சர். இது வந்துட்டு பால்லேருந்து அந்த மரத்துலேருந்து வர பாலில் தான் வந்துட்டு இந்த சாம்பிராணி எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த லெஃப்ட் சைட் ஐஸ்வர்ய சாம்பிராணி, அப்புறம் வந்துட்டு இந்த பால் குங்குலியம் இதெல்லாமே வந்துட்டு அப்படியே டேரெக்டாக எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நான் வந்துட்டு பால் குங்குலியமும் ஐஸ்வர்ய சாம்பிராணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மெல் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அது ரெண்டும் தான் வாங்கினேன். அண்ட் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. நான் ரெகுலராக சாம்பிராணி போடுறதுனால இது ரெண்டு தான். பால் குங்குலியம் வந்து பார்த்திங்கன்னா நான் தம்பி பாப்பாவுக்கு 2 பேருக்குமே வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்றதுனால அதை மட்டும் கொஞ்சம் அதிக குவான்டிட்டி வாங்கியிருந்தேன். அண்ட் இப்போ வரைக்கும் எத்தனை பேருக்கு குட்டீஸுங்களுக்கும் வீட்லேயும் சாம்பிராணி போடுற பழக்கம் இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அப்படியே குளத்துக்கரைக்கிட்ட வந்து கொஞ்ச நேரம் அதையுமே அப்படியே நின்று பார்த்துட்டு கிளம்பிட்டோம். அது ஹோல் டே எப்படி போச்சுன்னே தெரியல. காலையில் கிளம்புனோம், பட் அந்த டே முழுக்க வந்துட்டு ரொம்பவே ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு ஹாப்பியாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அப்படியே ஒரு ரிலாக்ஸ்டாக போச்சு. நாங்கள் வெளியில் வர்றது அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப ரேர். ஹஸ்பண்ட் காலையில் போனாங்கன்னா நைட்டு தான். லீவுங்கிறதும் ரொம்ப ரொம்ப ரேர் தான். ஸோ வெளியில் போகிறதுங்கிறதே ரொம்ப ரொம்ப கம்மி. எப்பயாவது தான் போவோம். அந்த எப்பயாவது போகிறதையும் ரிலாக்ஸ்டாக போகணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்போம். அண்ட் இந்த டைம் ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ்டாக அண்ட் ஹஸ்பண்டோட மேனேஜரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஃபேமிலி பர்சன் மாதிரி 2 பேருமே, அவங்களோட ஒய்ஃப்மே அப்படி தான் 2 பேருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. ஒரு ஃபேமிலி மெம்பர் கூட போயிட்டு வந்த மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. சாமி கும்பிட்டு வெளியில் வந்த உடனே நம்ம வீட்டு குட்டி ஆரம்பிச்சிருச்சு பசிக்குதுன்ட்டு. உண்மையாக வீட்டில் இருக்கும் போது போட்டு கொடுத்தா கூட அப்புறம் சாப்பிட்றமான்னு சொல்லுவான். பட் இந்த 2 குட்டீஸுங்களும் வெளியில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் வீட்டில் சாப்பிட்டு வந்திருப்போம். உடனே அப்பா பசிக்குதுப்பா எங்கேயாவது நிறுத்துப்பான்னு ஆரம்பிச்சிருங்க. நம்ம வீட்டு பெரிய சாருக்கும் வெளியில் போனாலே நான்வெஜ் தான். தம்பியும் ஆரம்பிச்சிட்டான். எனக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்குமா, நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு சுத்தமாக மைண்டே இல்லை. ஸோ நான் மீல்ஸ் சொல்லிக்கிட்டேன். அவங்க மட்டும் எல்லோரும் நான்வெஜ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க. நானும் லைட்டாக சாப்பிட்டேன். டெம்ட் ஆக்கி விட்டாங்க, என்ன பண்ணுறது. கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கணக்கில்லை அப்படி இப்படின்னு எதோ சொல்லி சாப்பிட வச்சுட்டாங்க. நானும் சாப்பிட்டுட்டேன். பட் சாப்பாடும் எல்லாமே நல்லா இருந்தது. இங்கே பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். ஹஸ்பண்ட்க்கு 3 வேளை நான்வெஜ் கொடுத்தா கூட நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ அதே பழக்கத்துக்கு என் 2 வீட்டு குட்டீஸும் வந்துருச்சுங்க. அப்பா கூட சேர்ந்து நானும் முடிஞ்ச வரைக்கும் நான்வெஜ்ஜை கம்மி பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன். அப்போ தான் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு இன்னும் அதிகமாக வந்துட்டு சாப்பிட தோணும். அதுலேயும் பாப்பா இருக்கா பாருங்க, ஹோட்டல் போனாலே எறா மீன் குழம்பு நல்லா காரசாரமாக இருக்கணும்னு சொல்லுவா. என்ன பண்ணுறது, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. வீட்டு பெருசு சரியில்லை, சிறுசுங்களை மட்டும் நம்ம என்ன சொல்லி பண்ண முடியும். அப்படியே வர வழியில் தரங்கம்பாடி பீச் கிளம்பியாச்சு. இங்கே எதுக்காக வந்தோம் அப்படின்னா, மேனேஜர் ஒய்ஃப் வந்துட்டு இந்த இடத்துக்கு போயே ஆகணும் அப்படின்னாங்க. என்னடா திடீர்னு இந்த இடத்துக்கு போயே ஆகணுன்றாங்களே, ஆக்சுவலாக அவங்க மதுரை, இங்கே போயே ஆகணுன்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அண்ணா வந்துட்டு ஒரு 10 to 12 இயர்ஸ் பேக் வந்து இங்கே ஃப்ரெண்ட்ஸோடு வரும்போது இந்த கல்லுலேருந்து கீழே விழுந்து 2 காலும் உடஞ்சிருச்சு. எங்கேருந்து விழுந்து உடஞ்சிருச்சு அப்படின்றத பார்க்கறதுக்காக இந்த இடத்துக்கு போகணும்னு அவங்கள வந்துட்டு சொல்லிகிட்டே இருந்திருக்கிறாங்க. அவங்களால நாங்களுமே அப்படியே வந்துட்டு வந்து பார்க்க வந்திருந்தோம். உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்துட்டு மழை டைம் அப்படின்றதுனால தண்ணி வந்து நல்லா மேலே வந்திருக்கு அப்படின்னாங்க. இல்லைனா அந்த கல்லுக்கிட்ட தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. பட் வந்துட்டு எவ்வளோ விஷயங்கள் பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கு இல்லைங்களா. ஏன்னா வந்துட்டு நிறைய இடம் முழுகிடுச்சு, நிறைய இடம் தண்ணி மேலே எழும்பி வந்துருச்சு. இந்த இடம்லாம் இப்படி தானே இருந்திருக்கோ அப்படிலாம் யோசிக்கும் போதே வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. அண்ட் அன்றைக்கின்னு பார்த்து செம்ம காற்று, அப்படியே ஒரு மாதிரி க்ளவுடியாக காற்று வரும். எங்களால் நடக்கவே முடியல இந்த இதில். பட் அந்த எண்டு வரைக்கும் போகணுன்னு ஒரு ஆசை. பட் காற்று என்னால் நிற்கவே முடியல. பாதி தான் போகணும். அதுக்கப்புறம்லாம் வந்துட்டு நமக்கு தைரியம் கிடையாது. ஏன்னா தம்பி வர கூட்டிகிட்டு போகிறேன்னா
அவன் டக்குன்னு வந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணுவான். அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதியிலே நின்றுட்டு வந்துட்டோம். அங்கே போனோடனே தம்பியும் செம்ம ஆட்டம். எனக்கும் வந்துட்டு இந்த காற்றுக்கும் அந்த சாரலுக்கும் செம்ம ஜாலியாகிடுச்சு. அந்த ஜாக் ரோஸ் டைட்டானிக் மூவியெல்லாம் வச்சு நானும் தம்பியும் வந்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அங்கேயே விளையாடிட்டு அப்படியே வந்துட்டு கிளம்பிட்டோம். பட் நல்லா இருந்தது உண்மையாகவே. அண்ட் இந்த டேனிஷ் கோட்டை அதுவுமே உள்ளே போய் பார்க்கணுன்னு கொஞ்சம் ஆசையாக இருந்தது. பட் ஆல்ரெடி வந்துட்டு டைம் ரொம்ப ஆயிடுச்சு. சரி இதுக்கப்புறமும் ரொம்ப டிலே பண்ணோம் அப்படின்னா இருட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஆனால் ரொம்ப ஜாலியாக இருந்தது. இது கூட நல்லா இருக்குல்ல, வீட்டுக்குள்ளாரே இருக்கிறதுக்கும் சடனாக வெளியில் கிளம்பி நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம கூட இன்னொரு ஃபேமிலி ஜாயின் பண்ணி போகும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குல்ல. அண்டு இந்த டேனிஷ் கோட்டைக்கு இங்கே வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. இது எப்போ கட்டினது, யார் என்னன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த ஹிஸ்ட்ரியை பற்றி படிக்கிறதுலாம். ஸோ அங்கே போய் பார்க்கும்போது வந்து 1616-20 வந்துட்டு கட்டியிருக்காங்களாம். தஞ்சை மன்னர் ரகுநாத நாயக்கரின் அனுமதி பெற்று டென்மார்க் படைத்தளபதி ஓக்கிங் என்பவர் இந்த டேனிஷ் கோட்டையை கட்டினார் அப்படின்ட்டு. இன்னுமே எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்களேன். எப்படிலாம் யோசித்து கட்டியிருப்பாங்கல்ல. இப்போ நம்ம கட்டுற பில்டிங்லாம் கட்டி ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆகிறதுக்குள்ளாரே அங்கங்கே வீரல் விட்டுருது. அது எதனால் வீரல் விடுதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது. பட் அந்த வீரலை பார்த்தாலே நமக்கு ஒரு பீதி கிளம்பிடும் போல் எப்போ இடிஞ்சு விழும். எந்த டெக்னாலஜியுமே இல்லாதப்பவே அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க. பட் இப்போது எவ்வளோ டெக்னாலஜி இருந்தாலும் அப்போ இருக்க மாதிரி இப்போ அந்த குவாலிட்டி எல்லாமே இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நிறைய பேருக்கு மனசாட்சியே கிடையாது. மக்கள் வாழ போகிறாங்க அப்படிங்கிற ஒரு இதுவே இல்லாமல் காசுக்காக ஏதோ கட்டி வித்துடுறாங்க. எல்லாரையும் சொல்லலை, யார் அந்த மாதிரி பண்ணுறாங்களோ அவங்கள சொல்கிறேன். அண்ட் பீஸ்ஃபுல்லாக அங்கேருந்து நிறைவாக கிளம்பியாச்சு. அந்த டே எப்படி வந்துட்டு ரொம்ப காமாக ஸ்டார்ட் ஆச்சோ அதே மாதிரியே வந்துட்டு நிறைவும் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நிறைய மெமரிஸை லைஃப்பில் க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் நம்மளை சுற்றி நிறைய மனுஷங்களை, உண்மையான மனுஷங்களை உருவாக்கிக்கணும். ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் விலகி நின்று ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. அண்ட் வந்துட்டு டெய்லி நீ பெருசா நான் பெருசான்னு சண்டை போட்டும் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. சின்ன சின்ன கஷ்டங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மன உளைச்சலுக்கு ஆளாகி நிறைய சந்தோஷத்தை இழந்து கஷ்டத்தை மட்டுமே கட்டி பிடிச்சிக்கிட்டு அதை விட்டு வெளியே வர முடியாமல் எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது அவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு புலம்புறோம். நம்மளை சுற்றி சந்தோஷம் இங்கே நிறைய இருக்குது. பட் நம்ம அதை தேடுறது கிடையாது. அதுக்கான இம்பார்ட்டண்ட்டை குறைச்சிட்டோம். கஷ்டத்துக்கான இம்பார்ட்டண்ட்டை நிறைய கொடுத்துட்டோம். உங்களுக்கான சந்தோஷத்தை தேடி பிடிங்க. தேங்க்யூ.